வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் எனது மன நிறைந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கு தான் எங்களுக்கு கனடாவில் ஃபாதர்ஸ் டே. அதனால் நான் என்னுடைய அப்பாவிற்கு பிடித்த விருப்பமான சாப்பாடுகளை செய்யணுமென்று ஆசைப்படுகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிட்ஸ் அவையும் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கால ஒரு மகள் கேக் செய்து கொண்டிருக்கிறார், ஃபேவரட் கேரட் கேக். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன மகள் பைனாப்பிளுக்குள்ள ஸ்பைசஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் சுண்டல் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கரம் சுண்டல் ரெசிபி போட்டிருக்கேன். அப்பாவுடைய ஃபேவரட்னு சொன்னபடியாக அப்போ நான் இன்றைக்கு திருப்பி அதை செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தோசைக்கும் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்போ அதில் நீங்கள் பார்க்கலாம். தோசை ஒரு பக்கம் கொண்டு தோசை போடுறதுக்கு கொண்டு தோசை சட்டியை ரெடியாகி கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் தோசை சுடுறதுக்கு தோசை சட்டியை ரெடியாகி கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டுது தோசைக்கு. அதோட நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக அரைச்ச மீன் கறியும் வைக்க போகிறேன். ஸ்ரீலங்கன் அரைச்ச மீன் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். நான் வித்தியாசமாக மண்பானை தான் எடுத்துருக்கிறேன். அதில் தான் இன்றைக்கு அரைச்ச கறி வைக்க போகிறேன். கொஞ்சம் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் மீன், பழப்புளி, தண்ணி, எண்ணெய், வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், தேவைக்கான உப்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய்ப்பு. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு நான் நார்மலாக மீன் உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வைக்கிறேன். நான் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறேன். நான் இன்றைக்கு எனக்கு டைம் காணாதுன்னு சொன்னபடியாக நான் மீன் அரைச்ச பவுடர் வேண்டி வச்சுருக்கேன், அதில் செய்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மீன் அரைச்ச பவுடர் இருக்குல்ல, பாதி தக்காளி பழம், பாதி வெங்காயம், கொஞ்சம் உள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த கோகோனட்டையும் ஆட் பண்ண போகிறேன். கோகோனட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விடுங்க. அதுக்குள்ளே கணக்க தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால் பேஸ்ட்டாக வராது. முதல் கொஞ்சம் தண்ணியை விட்டு பேஸ்ட் ஆக்கி போட்டு பிறகு மீதி தண்ணியை விட்டு அடிக்கணும். சட்டி நல்லா சூடாகிட்டுது. அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை விடுவான். உங்களுக்கு நல்லெண்ணெய் விடணும்னு சொன்னாலும் நீங்கள் நல்லெண்ணெயை விடலாம். நல்லெண்ணெய் விட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே அடுப்பை நல்லா லோவில் விடுங்க. என்னென்னு சொன்னால் இது டக்குண்டு சட்டி சுடப்பாக்கம். அடுத்ததாக வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு உள்ளி ஒன்று இதுக்க போட்டு வதக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் அடிக்கிறதுக்கு அதுக்குள்ள உள்ளி எல்லாம் போட்டிருக்கேன். அப்போ தனியாக இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, செத்த மிளகாய் எல்லாம் போட்டால் தெரியும். கொஞ்சம் நல்லா பதம் போகணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டுது. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இனி இப்படித்தான் நான் இந்த பேஸ்ட் அடித்து வச்சுக்கிறேன். அந்த பேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக லிக்விட் எடுத்துருக்கிறேன். சேம் டிஷ்ஷில் இன்னும் ஒரு அரை கப் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விடணும். இப்போ அந்த சேம் இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா இனி பழப்புளி விடணும். பால் விட தேவையில்லை. நீங்கள் தேங்காய் எல்லாம் ஒன்றா தான் போட்டு அடிச்சிருக்கிறேன், அதனால் பாலை விட தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டும். அதுங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா அடித்து வச்ச கிரேவி எல்லாத்தையும் விட்ட பிறகு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. அதுக்கு மீனை 1 by 1 ஆட் பண்ணுங்க.
மீனுக்கு வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள் பிரட்டி போட்டு நீங்கள் போடுறதுனாலும் ஓகே வந்து. அப்போ நான் போடையில இதை அரைச்ச கறின்னு சொன்னால் பெருசாக வெடுக்கு மணக்காது. உப்பு ஆட் பண்ணலாம். மண்பானையில் வந்து மண்சட்டியில் நீங்கள் மீன் கறி வச்சு பாருங்க. உண்மையாக வாசமும் கமகமான் இருக்கும், டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். பாப்பம் மீன் வயிற்றுலான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா வயிற்றுது. இனி புளிஞ்சு வச்ச பழப்புளி ஆட் பண்ணோம். மெயினாக வந்து அரைச்ச கறிக்கு பழப்புளி முக்கியம். பழப்புளி விட்டால் தான் கறி நல்லா டேஸ்டாக இருக்கும். விட்டுட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்க விடுவோம். மூடி விடுங்க சட்டியை. பபிள்ஸோட நல்லா மீன் கொதிச்சு பண்ணிருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுது. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் திரும்ப ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டு விடலாம். வதக்கிட்டுல நான் சில நேரம் செய்கிறேன்னா நான் இன்றைக்கு நான் செய்யலை வந்து ஆல்ரெடி வதக்கி இருக்கிறேன். நான் பெருசாக தேவையில்லை. இந்த கறியை வந்து நீங்கள் மீன் கறி அரைச்ச மீன் கறியை வந்து தோசையோடு சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் திருப்ப சாப்பிட அவ்வளோ போல் தோணும். எனக்கு அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கு தோசைக்காக தான் ஸ்பெஷலாக மீன் அரைச்சி கறி வச்சுருக்கேன். உங்களுக்கு சொன்ன மாதிரியே என்னுடைய அப்பாவோட ஃபேவரட்டான ஃபுட்கள் எல்லாம் குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். யோசிக்காங்க அப்படிவா அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டான்ட்டு. நம்மளை வந்து நான் என்ன ஒர்க் எடுத்தாலும் ஃபேஷனாக செய்வேன். அதனால் கடை குயிக்காக சமைச்சு முடிச்சிடுவேன். வந்து தோசை செய்திருக்கிறேன். குண்டு தோசை, உருளைக்கிழங்கு பிரட்டல், அரைச்ச மீன் கறி, கரும் சுண்டல், பைனாப்பிள் ஸ்பைசஸ், கேரட் கேக். இது என்னுடைய மகள் செய்தவா வந்து. இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமென்று பார்த்து அவைக்கு விருப்பமானதை செய்து கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ.